அதாவது ரொம்ப நேரமா திக்கு 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 திக்குன்னே உட்கார்ந்துருந்தேன் நான். ஏன் எதுக்கு? கிராபிக் சேனல் பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியே ஒன்று மான் மாதிரியே தவுது. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு அழகான விளையாட்டு போட்டியை நான் பார்த்ததில்லை. நிறைய இடங்களில் வெளிநாடுகளில் பார்த்துருக்கேன், அது கூட டிவிலலாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் அருமை அண்ணன் மாசில்லா தங்கம் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணிய அண்ணன் வந்து எப்படி ஒரு அருமையான ஒரு விளையாட்டை தேர்ந்தெடுத்து கண்ணை இமைக்காம கையால் அசையாமல் நீ உட்காந்து நான் பார்த்தேன். நான் உங்களை மாதிரியே உட்காந்து பார்த்தேன். நான் அடாடாடாடாடாடா. அதாவது மதுரையில் ஜல்லிக்கட்டு நடக்கும். அதில் ஜல்லிக்கட்டை வந்து ஆண்கள்லாம் போய் அந்த காளையை அடக்குவாங்க. விட்டா இந்த பெண் பிள்ளையை போனா விட்டா அடுத்த வருஷம் இதுகளை இறக்கிடலாம் போல் இருக்கு. இதுகளும் போய் காளையை பிடிக்கும் போல் இருக்கேன். போற போக்க பார்த்தா ஜல்லிக்கட்டு இறக்கிடலாம் போல் இருக்கேன். ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு அப்புறம் கபடி விளையாட்டில் பெண்களுக்கு வீர மங்கைகளுக்கு இப்படி அழகான ஒரு ஒரு அதிகமான விளையாட்டு அமைச்சு அதுக்கு சைதை முதல்வர் கோப்பை, சாதாரண பேர் இல்லைங்க, முதல்வர் கோப்பைன்னு சொல்லி ஒரு பேரை வச்சு அண்ணன் மாசனை அசத்தி எடுத்துட்டாரு. ரொம்ப 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 இந்த பேரே ஒரு டிஃபரெண்டா. அந்த முதல்வர் கோப்பையை வந்து அந்த வெற்றி கோப்பையை நான் தர்ற மாதிரி என்னை அழைச்சாங்க. அண்ணன் உடனே நான் வர்றேனே அப்படின்னு சொல்லி 7ஆம் தேதி வந்து அவன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் வந்து உட்காந்து வேந்து போய் உட்காந்துருக்கேன். அதாவது என்னுடைய சகோதரி, என்னுடைய தீவிர ரசிகை, ரொம்ப தங்கமான பிள்ளை. முதல்ல இங்கே மேடையில் இருக்க பெரிய எல்லா ஜாம்பவானுக்கு இங்கே பார்த்துக்கிட்டு எல்லா மக்களுக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேவயானி சொன்ன மாதிரி அந்த பெண் பிள்ளைகளை பெற்று அந்த தாய்மார்களுக்கு தான் பெரிய ஆசீர்வாதம். ஒரு கைத்தட்டு பண்ணணும். இன்னொரு வார்த்தை சொல்லிட்டு பாருங்க தேவயானி, அருமையான வார்த்தை. ஒரு பிள்ளை ஜெயிச்சா கூட எல்லா பேருமே ஜெயிச்ச மாதிரி தான். அது தமிழ்நாடே ஜெயிச்ச மாதிரி தான். எந்த ஈகம் இல்லாமல் அழகா அவங்களுக்குள்ள அழகா அப்படியும் ஒருத்தர் விளாண்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் இருந்தா கூட அந்த மற்ற டீம் போய் அந்த பிள்ளைய உடனே பார்க்குறாங்க. அந்த என்ன டீயாச்சு ஒன்று. அப்புறம் ஒரு அம்மா நான் அப்படியே 6ஆம் நம்பரா கார்த்தியான ஒரு அம்மா அடாடா ஆடா 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 இல்லை, நான் அதை மட்டும் தனியாக பாராட்டுன்னு சொல்லி மற்ற பிள்ளைகள்லாம் தப்பாக சொல்லக்கூடாது. எல்லாமே கார்த்தியா வெற்றி பெற்ற மாதிரி நீங்களும் வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க. நல்லா விளையாடுறீங்க. அதில் 2-3 பொண்ணு அந்த பல்ப் எடுக்குது. அப்படியே வாக்கிங் வேற போகுது. ஏன்னா பார்க்கில் போகிற மாதிரியே போகுது. அப்படியே நடக்குது. அப்படியே நடக்குது. தேவயானி கேட்டுக்கிட்டு ஆமாம் ஏன் இப்படி நடக்குது? அது வாக்கிங் போய்கிட்டு இருக்குமான்னு நான். தேவயானி உடனே கிடந்து சிரிச்சுக்கிட்டு கிடக்கு. அதாவது என்னன்னா மூச்சு வாங்கி பிடிக்கிறது, அப்புறம் அந்த டயத்தை அப்படியே கீப் அப் பண்ணி அந்த மார்க் அப்படியே அது இறங்க விடாமல் பண்ணுறது. அடாடாடா. எனக்கும் கார்த்தியான்னு ஒரு பொண்ணு இருக்கு. அது சிஏ முடிச்சிருக்குது. இந்த கார்த்தியாவை பார்த்தோன்னா என் பொண்ணை பார்த்தா ரொம்ப பெருமையாக. நானும் 3 பிள்ளைக்கு பொண்ணு பிள்ளைக்கு